இந்த ஒபிசிட்டி, வெயிட்டு, தைராய்டு, பிசிஓடி, பிசிஓஎஸ் இது எல்லாம் இன்டர்லிங்க்டு. வெயிட்டை குறைய சைக்கிள் கரெக்டாக இருக்குன்றாங்க. சைக்கிள் கரெக்டாக இருந்தால் தான் ஹார்மோன் ரெகுலேட். ஹார்மோன் ரெகுலேட் தைராய்டு குறையும். தைராய்டு குறையாமல் எப்படி எனக்கு வெயிட் குறையும்? இந்த சைக்கிள் இருக்குது. ஏதாவது ஒன்று பிரேக் பண்ணுங்கள். பிரேக் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா ரிசைன் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் என்னென்னா ஜாப் போகும்போது பேரலாக நான் ஜாபும் வச்சுக்கிறேன், எனக்கு ஒர்க்கும் இருக்குது, எனக்கு ஒர்க்குக்கு ஒரு நாளைக்கு 1 ஹவர் ஒதுக்கலாம்லாம் வேலைக்காகாது. தயவு செஞ்சு ரிசைன் பண்ணுங்க. எவ்வளோ பெரிய ஜாப் இருந்தாலும் பரவாயில்ல, 1.5 வருஷம் வீட்டில் இருங்க, மொத்தத்தையும் உடம்பை தேத்துங்க, வெயிட்டை குறைங்க, ஹார்மோன் ரெகுலேட் பண்ணுங்கள், அப்புறம் வேலைக்கு போங்க. ஏன்னா இன்றைக்கி ஒருத்தவங்க பார்த்தேன், என் குழந்தை இப்போது இன்ஃபர்டிலிட்டிக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் போட்டு, இன்ஃபர்டிலின்னு சொல்ல வேண்டாம் அவங்கள 12 வருஷமாக அவங்க ட்ரை பண்ணி அவங்க குழந்தைன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் சர்வீஸ் போட்டோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜாப் போயிட்டு நான் சொன்னேன் ரிசைன் பண்ணுறது தான் ட்ரீட்மெண்ட் வாங்கன்னு சொன்னேன். என்ன சார் அவ்வளோ பெரிய போஸ்ட் ரிசைன் பண்ண சொல்கிறீங்கன்னா, முதல்ல இது சரி பண்ணிக்கிட்டு அப்புறமா மற்றதை பாருங்கள். என்னென்னா அந்த 1.5 வருஷம் இதுவும் பார்க்கணும், அதுவும் பார்க்கணும், இது வேணும், அது வேணும், ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் பார்க்கணும். எங்கள் மாமா எனக்கு ஒன்று சொன்னார். என்னென்னா, உங்களுக்கு வந்து 50 ரூபா இருக்கா, 100 ரூபா இருக்கா, சாதம் வாங்கி கஞ்சி கரை ஊறுகாய் வச்சுக்க, தொட்டு 3 வேலையும் கஞ்சி குடி, உயிரோட செத்தா போயிட போகிறேன்னு கேட்டார். என்ன எப்போ எப்படி மாமா எல்லாம் பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும், ஓடணும், கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது சிம்பிளாக சிரிச்சிட்டே சொன்னார். ஒரு கரைச்சி போட்டு கஞ்சை ஊறுகாய் வச்சு 3 பேருக்கு கஞ்சை ஊற்றி குடிச்சிட்டு அவங்க வேலைக்கு போட்டு ஸ்கூலுக்கு போட்டோன்னு சொல்லி சிரிச்சிட்டே சொன்னார். எனக்கு அன்றைக்கி நிஜமாகவே சில விஷயம் ரியலைஸ் ஆச்சு. ஆமாம், உண்மைதான். இல்லை நம்ம தான் ரொம்ப அது போயிட்டே இருக்குது, இந்த காரணம் அடுத்த காரணம் போயிட்டு எல்லாரும், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து சில விஷயம் ரிலீஸ் பண்ணோன்னா நீங்கள் இந்த ஜாப் வந்து ஒன்றும் இல்லை, ஒருத்தர் முரளின்னு ஒருத்தர் அவர் என்ன சொன்னார்னா, சார் ஒரு நாள் என்ன வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது சார், அவ்வளோ பெரிய ஜாப் கமிட்மெண்ட் சார் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் சிக்காகி அவங்க கொஞ்சம் ஒரு இஷ்யூ ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் 3 மாதம் வேலைக்கு போகவே முடியல. அப்போ எப்படி அவர் இருந்திருப்பார்? ஒரு நாள் போக முடியல, லீவே போட முடியாதுன்னு சொன்னவர் 3 மாதம் வீட்டில் தான் இருந்தார். அப்போ கம்பல்ஷன் இருக்கும்போது இருக்கீங்களா அந்த மாதிரி, இது எனக்கு 1.5 வருஷம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்களா, வெயிட்டை குறைக்கிறீங்களா, தைராய்டான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாப் போங்க, வேலைக்கு போங்க, திருப்பி ரீஜாயின் பண்ணுங்கள், இன்னும் பெட்டராக இன்னும் நல்லா சம்பாதிங்க, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிங்க, அப்படி பிளான் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் எல்லாமே வேணும்னு சொல்லிட்டு ஈவினிங் 1/2 மணி நேரம் ட்ரிப் வரேன், 2 நாள் வர முடியல, ஒரு நாள் வரேன் சார், 2 4 நாள் லீவ் போட்டேன், எனக்கு ஆஃபீஸில் லீவ் இல்லை, லீவு பர்மிஷன் ஃபோனு அப்படியே காதுலேயே வச்சு பேசிட்டு பாருங்கள் என்னன்ட்டு. தேங்க்யூ.